வெல்கம் டு அல்ட்ரா மைண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டயாச்சும் நீ இந்த பொருளை எப்போ வாங்கின அப்படின்னு கேட்குறதுக்கு when did you buy it, when did you buy it அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் அதை நேற்று தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும்னா I bought it yesterday, I bought it yesterday அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்கள கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்க்குறப்ப விசாரிப்போம்ல, இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா இந்த மாதிரிலாம். இந்த இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு how are you feeling now, how are you feeling now அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ எம் ஃபீலிங் பெட்டர், ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கள எங்கேயாவது வெளில பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு விசாரிப்போம் இல்லையா, அதுக்கு வாட் பிரிங்ஸ் யூ ஹியர், வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், இங்கே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அப்படின்லாம் ரிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஐ எம் ஹியர் ஃபார் மை ஒர்க், ஐ எம் ஹியர் ஃபார் மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராச்சும் டல்லாக இருக்காங்க அப்படின்னா ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங், நத்திங் அப்படின்னு சொல்லலாம். ஆர் there is no problem, there is no problem அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நோட்டு எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் யுவர் நோட் புக், வேர் இஸ் யுவர் நோட் புக் அப்படின்னு கேட்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம அதை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நான் வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ forgot it at my home, ஐ forgot it at my home அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, இதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரிலாம். இந்த இதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு how long will it take, how long will it take அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா it will take 2 hours, it will take 2 hours அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்ட்டையாச்சும் நீ எப்போ திரும்ப வருவ அப்படின்னு கேட்கணும்னா when will you come back, when will you come back அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் அடுத்த வாரம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் கம் பேக் நெக்ஸ்ட் வீக், ஐ வில் கம் பேக் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வாண்ட் அ பென், ஐ வாண்ட் அ பென் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராச்சும் ரொம்ப சீக்கிரமாகவே ஒர்க்குக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ கிளம்புறாங்க அப்படின்னா அப்போ கேட்போம் இல்லையா, நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற அப்படின்னு, அதுக்கு ஒய் ஆர் யூ லீவிங் ஸோ இயர்லி, ஒய் ஆர் யூ லீவிங் ஸோ இயர்லி அப்படின்னு கேட்கலாம். இப்போ இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது அதான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் சம் ஒர்க் அட் ஆஃபீஸ், ஐ ஹாவ் சம் ஒர்க் அட் ஆஃபீஸ்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், உனக்கு இதை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ கேவ் இட் டு யூ, ஹூ கேவ் இட் டு யூ அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு என் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா மை மதர் கேவ் இட் டு மீ, மை மதர் கேவ் இட் டு மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.